இங்க பாண்டியனோட பட்டறைக்கு போன சோழனும் அந்த தாலி கலட்டி நிலா கொடுத்த விஷயத்தை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காரு. அப்ப அங்க வந்த வானதியும் இங்க சோழனை பார்த்து, இங்க பாருங்க அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, சண்டைன்னு வந்தா எல்லா லேடிஸுமே தாலியை கலட்டி எரியறது தான், அது கன்ஃபார்ம் தான். ஆனா இந்த ஒரு காரணத்துக்காக அவங்க உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க நீங்க நினைக்காதீங்க. கண்டிப்பா அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. கூடிய சீக்கிரத்துல சேர்ந்துருவாங்க. ஆனா அதுக்கு நீங்க முதல்ல வானதிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்க அவங்களுக்கும் பாண்டியனுக்கும் உள்ள லவ்வை சப்போர்ட் பண்ண சொல்றாங்க. இது கேட்ட சோழனும் சம காண்டோட முதல்ல கிளம்பிங்க இருந்து ஓவரா வாய் பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்கள கலாச்சி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்க சோழனுக்கு இன்னுமே அந்த விஷயத்துல டவுட்டா இருக்கு. அதனால சரின்னு சொல்லிட்டு தன்னோட அந்த டிராவல் ஓனர்கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லி போறாரு. அங்க போய் கேட்டதுக்கு அப்புறம் அவருமே இந்த பக்கம் ப்ரூஃபோட நிரூபிக்கிறாங்க. அதாவது தாலிக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. சொல்லப்போனா எங்க அம்மா காலத்துல அந்த சென்டிமெண்ட்லாம் ரொம்பவே பவர்ஃபுல். ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட தாலிக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தா கூட அது நம்ம ஹஸ்பண்டுக்கு ஆயிரும்னு சொல்லி பயப்படுவாங்க. ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இப்ப இருக்க லேடிஸ்லாம் தாலியை கழட்டி கண்ணாடியில் மாட்டுறது, தூக்கி வீட்டில் போடுறது, அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கேன் தூக்கி அதை வச்சு அடிக்கிறதுன்ற மாதிரி எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இதை பற்றிலாம் கவலைப்படாது அப்படின்ற மாதிரி இங்கே சோழனுக்கு அவரும் ஒரு பக்கம் ஆறுதல் சொல்கிறாரு. ஆனால் இந்த ஆறுதலெல்லாம் கேட்டுட்டு சோழனும் கொஞ்சம் நிம்மதி ஆயிடுறாங்க. அடுத்து நிலாவை பார்க்கலாங்கிறதுக்காக நிலாவோட ஆஃபீஸ் வெளியில் நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரம் நிலாவுக்கு இங்கே அந்த ஆஃபீஸில் புதுசாக ஒரு தனி ப்ராஜெக்டையும் கொடுக்க போகிறாங்க. சொல்லப்போனால் ஒரு வில்லாவோட ப்ராஜெக்டை தனியாக இங்கே ராகவ் கொடுக்குறாரு. அப்போ நிலாவுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. பரவாயில்ல, இந்த ப்ராஜெக்டை நல்லபடியாக முடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே ராகவும் ஏற்கனவே முடிச்ச ப்ராஜெக்ட்டுக்காக இங்கே எல்லாரும் ஹாப்பியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ராகவ் இந்த மாதிரி பழைய காலத்து வீடுகளை பற்றி நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்குது. சொல்லப்போனால் ரொம்ப வருஷங்களாக இருக்கிற வீடுகள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, அதுவும் இல்லாமல் அதோட பேஸ்மெண்ட்டு அதோட டீட்டெயிலாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அதனால சென்னையில் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது பழைய வீடுகள் இருந்தால் சொல்லுங்கள். அந்த வீட்டில் யாருமே ஆல்ட்ரு பண்ணால் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா நாம போய் அந்த வீட்டோட பேஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ண வேண்டியது இருக்கும். அது மூலமாக நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த ராகவ் சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இங்கே நிலாவுக்கு தன்னோட வீடும் அப்படி தான் ஒரு வீடு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இங்கே ராகவ் கிட்ட எங்கள் வீடும் அதே மாதிரி டைப் தான், நீங்கள் எப்போன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக எப்போனாலும் சரி எங்கள் வீட்டை நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே ராகவ் கிட்ட சொல்லிடுறாங்க. இதுக்கிட்ட ராகவும் இங்கே திவ்யாட்ட சொல்லிட்டு அந்த வீட்டையும் நோட் பண்ணி வச்சுக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு சைடு இருக்க நிலாவும் வேலையை முடிச்சுட்டு வெளியில் வராங்க. வெளியில் வரும்போது இங்கே வழியில் கரெக்டாக சோழன்னு இருக்கிறாரு. அவரும் இங்கே நிலாவை யதார்த்தமாக பார்க்குற மாதிரி பார்த்து எப்பவும் போல பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நிலாவும் தான் மனசில் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்த இங்கே சோழன் கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக, சோழன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனை ஒரு காஃபி ஷாப் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு சோழன் கிட்ட, இங்கே பாருங்கள் உங்ககிட்ட இதை பற்றி நான் பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா இது நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடியே முடிவு பண்ண விஷயம் தான், அதனால தான் இப்போ கிளாரிஃபை பண்ணிடலான்னு பேசுகிறேன்னு சொல்லிட்டு நிலா இங்கே சோழன் கிட்ட டிவோர்ஸ் கேட்குறாங்க. இப்படி டிவோர்ஸ்ன்ற வார்த்தையை கேட்ட உடனே இங்கே சோழனுக்கு நெஞ்சே நொறுங்கி போயிடுது. என்ன நிலா இது, டிவோர்ஸே வேணான்னு சொல்லி தான் நம்ம விட்டுருந்தோம், இப்போ மறுபடியும் டிவோர்ஸ் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நிலாவும், இங்கே பாருங்கள் சோழன், அப்போ என்கிட்ட எந்த ஒரு ஐடி ப்ரூஃபும் இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் இப்போ என்கிட்ட எல்லா ஐடி ப்ரூஃபும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நடந்த விஷயத்தில் நீங்கள் இப்படி லீகலாக தாலி கட்டியிருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால தானே அட்வான்டேஜ் எடுத்துக்க பார்த்தீங்க. ஆனால் அந்த விஷயம் நீங்கள் உங்களை அறியாமல் பண்ணது தான், நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனாலும் இப்போ இந்த விஷயத்தில் நம்ம ரெண்டு பேரும் மியூச்சுவலாக பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது, நம்ம நிம்மதியாக வாழலாம். நான் அதே வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், எந்த ஒரு கவலையும் படாமல் நான் பாட்டுக்கு ஒரு பக்கம் இருப்பேன். நீங்கள் இனிமேல் என்னை பற்றி யோசிக்காமல் நீங்கள் ஒரு பக்கம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே நிலா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இங்கே சோழனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லாமல் சோழனும் சரின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. உடனே நிலாவும், சரிங்க எனக்கு நாளைக்கு நான் ஒரு ஆஃப் டே பர்மிஷன் போட்டுட்டு வரேன், அப்போ நம்ம கண்டிப்பாக போயிட்டு அந்த வக்கீலை பார்த்து அதுக்கான ப்ராசஸை நம்ம முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு சோழனும், சரிங்க நீங்கள் எப்போனாலும் என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே வாங்கி வச்சிருக்க ஜூஸை கூட குடிக்காம அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ நிலாவும், சோழன் ஜூஸை குடிச்சிட்டு போங்க, ஏன் வச்சுட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ சோழனும், இல்லைங்க எனக்கு இந்த ஜூஸ் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மனசு வெறுத்து போயிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. சொல்லப்போனால் சோழனோட மனசில் நிலா மேலே விருப்பம் இருக்குது. அந்த விஷயம் நிலாவுக்கே தெரிய வருது. ஆனால் அதை அவங்க பெருசாக எடுத்துக்காம இப்படி சோழன்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி பிரியறதை மட்டுமே பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்காகவே இப்படி ஒரு பிளான் பண்ணி கரெக்டாக அங்கே சோழன்ட்ட அடிச்சு விட்டுட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு சைடில் ராகவ் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு. அதாவது அந்த கம்பெனியோட இன்னொரு பார்ட்னர் தான். அவர்கிட்ட, இங்கே பாரு நிலாவுக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறேன்னு சொன்னல, அந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் சிம்பிளாகவே கொடுங்க. நிலா ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டில் அவங்களுக்கு தனியாக கொடுக்குறப்ப கொஞ்சம் நர்வஸ் ஆனாங்க. அந்த ப்ராஜெக்டை சரியாக செய்ய முடியாமல் கொஞ்சம் திணறினாங்க, அதை நான் கவனித்தேன். அதனால இந்த ப்ராஜெக்டை அவங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாகவே கொடுங்க அப்படின்ற மாதிரி இங்கே அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு ராகவ். இதை கேட்டுட்டு இந்த பக்கம் அவரோட ஃப்ரெண்டும், டேய் ராகவ் என்னடா ஆச்சு உனக்கு, நிலா மேலே மட்டும் அப்பப்போ உனக்கு கரிசனை வருது, அது மட்டும் இல்லாமல் நிலாவுக்கு
உனக்குன்னு தனி டேபிள் போடுற, நிலாக்காக நிறைய விஷயத்த பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்ன இதெல்லாம் தெரியாது நினச்சிட்டு இருக்கியா? இதே ஆஃபீஸில் தான்டா 2 பேரும் ஓனராக இருக்கும், இது எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீ நிலா மேலே உனக்கு என்ன விருப்பம் இருக்குது அப்படிங்கிறத ஓப்பனாக நிலாக்கிட்டே பேசிட வேண்டியதுன்னு அப்படின்ற மாதிரி இங்கே ராகவா ஒரு ஃப்ரெண்டு ஏற்றி விடுறாரு. ஆனால் ராகவும் டே அப்படிலாம் இல்லைடா, அந்த பொண்ணு நல்லா பிடிச்சிருக்கடா எனக்கு, அதனால அந்த பொண்ணுக்கிட்ட கேஷுவலாக இப்போ நடந்துக்கிறேன், அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கிட்ட நல்ல ப்ராஜெக்ட்டை கொடுக்குறேன், அது மட்டும் இல்லாமல் அது என்ன சாதாரண பொண்ணா, கோல்டு மெடலிஸ்டா, அதெல்லாம் நம்ம ஈக்குவலுக்கு வருமா? ஓனராக இருந்தாலும் படித்த பொண்ணுங்களாம் அவ்வளோ ஈஸியாக நம்மக்கிட்டலாம் வரமாட்டாங்கடா, அதுவும் இல்லாமல் என் விருப்பத்தை சொன்னால் அந்த பொண்ணு ஏதோ தப்பாக நினச்சிக்கிறது என்னமோ தெரியல, இப்போ தான் நம்ம பழக ஆரம்பிச்சிருக்கோம், போக போக பழகிக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ஒரு பக்கம் இங்கே நிலா மேலே கண்ணு வச்சிருக்காரு. அந்த கண்ணு வச்ச விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி இந்த டாக் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு சைடில் சோழன் ரொம்ப சோகத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன சோழனை பார்த்துட்டு சேரன் பல்லவன் சொல்லிட்டு யாருமே கண்டுக்கல. ஆனால் பாண்டி மட்டும் என்னடா சாப்பிட்டியா, சாப்பிட்றியா, வா சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. ஆனால் சோழனுக்கு சுத்தமாக சாப்பிட விருப்பம் இல்லை. ஒரு வார்த்தை கூட பேசாமல் தன்னோட ரூம்குள்ளே போயிடுறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இங்கே பாண்டியும் சரி சாதாரண விஷயம் தான்ன்ற மாதிரி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சு இங்கே நிலாவும் சோழனை பார்த்து, சோழன் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேலைக்கு கிளம்பிடுறாங்க. அவங்க கிளம்பி டேரெக்டாக போய் இங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வக்கீலை பார்க்க போகிறாங்க. வக்கீலை பார்த்ததுக்கப்புறம் சோழனையும் வர சொல்கிறாங்க. சோழனும் அதே ஸ்பாட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் எங்கள் 2 பேருக்கும் மியூச்சுவலாக டிவோர்ஸ் வேணும், சொல்லப்போனால் நாங்கள் இப்போ ஒன்றா சேர்ந்து வாழ விருப்பம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. அதுக்காக நிலாவும் தன்னோட ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையும் இங்கே ப்ரூஃபாக எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க சோழனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்ம இவ்வளோ நாளாக விரும்பிக்கிட்டு இருந்த நிலா இப்போ நம்மளை விட்டு பிரியறதுக்காக எவ்வளோ ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கா பாரு அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போ அந்த வக்கீலும் என்ன தம்பி ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, இந்த டிவோர்ஸில் உங்களுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இதை கேட்ட உடனே நிலாவும் கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. ஆனால் அதே நேரம் சோழனும் இல்லைங்க, அவங்களுக்கு டிவோர்ஸ் வேணும்னு ஆசைப்பட்றாங்க, அந்த டிவோர்ஸ் அவங்க வாங்கிட்டு போட்டு அவங்க என் கூட இருந்து கஷ்டப்படணும்னு எந்த ஒரு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் ரொம்ப சோகமாக பேசிகிட்டு இருக்காரு. இங்கே நிலாக்கு அவர் பேசுகிற விஷயம் ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வக்கீல்கிட்ட பேசி முடிச்சுட்டு அவங்க வெளியில் வராங்க. வந்த உடனே நிலாவும் என்ன சோழன் ரொம்ப ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்னமோ வருத்தப்பட்டு என்கிட்ட கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க, நீங்கள் என்னை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த கல்யாணம் பண்ணிக்க, அப்புறம் என்ன இந்த டிவோர்ஸ் கொடுக்குறதுல உங்களுக்கு அந்த அளவுக்கு வேதனையாக இருக்குது, அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் அவங்க கிட்ட, நீங்கள் இந்த அளவுக்கு என்னை இனிமையாக பார்க்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சோழனை பார்த்து நிலா கோவப்படுறாங்க. அப்போ சோழனும் இங்கே நிலா கிட்ட என்ன சொல்கிறதுனே தெரியாமல் திக்கி முக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நிலாவும் சோழனை பார்த்து வாயை திறந்து சொல்லுங்க, நானும் அவங்கள கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ சோழனும் நிலா உனக்கு புரியாதாட்டி, முதல்ல சொல்லப்போனால் எனக்கு உன் மேலே விருப்பம் இருக்குடி, நான் உன்னை லவ் பண்ணுறேன், அந்த விஷயத்தை ப்ரூவ் பண்ண வைக்கிறதுக்கு நான் என்ன தாண்டி பண்ணணும், நான் ஒரு பிச்சைக்காரன் வீட்டிலேருந்து வந்திருக்கலாம், ஆனால் நீ ஒரு பணக்கார வீட்டு பொண்ணுங்கிறதுனால நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணக்கூடாதா, நான் உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் கல்யாணம் பண்ணேன், ஆனால் அந்த கல்யாணமே என் மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருச்சு, இப்போ நான் உன்னை மனசார விரும்பிக்கிட்டு இருக்கேன், உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை, உன்னை டிவோர்ஸ் பண்ணுறது கூட எனக்கு மனசு இல்லை, உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் அது எதுவும் உனக்கு புரியல தானே, அதனால் உன் விருப்பப்படி நீ டிவோர்ஸ் வாங்கினா வாங்கிட்டு போ, மற்றபடி என்கிட்ட எதுவும் கேட்டுட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி நிலாவை வாடி போடின்ற மாதிரி இங்கே சோழன் தான் மனசில் இருக்கிற ஆசையும் வெளிப்படுத்திட்டாரு. இப்படி இவங்க சொன்னதுக்கப்புறம் தான் இங்கே நிலாவுக்கு புரியுது, சொல்லப்போனால் சோழன் தன்னை லவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு இன்னுமே சோழன் மேலே ஒரு விருப்பே இல்லை. அவங்க அந்த விஷயத்தில் இல்லை சோழன் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி எனக்கு டிவோர்ஸ் தான் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க கட்டாயத்தோடு இருக்காங்க. அப்போ சோழனும் அந்த டிவோர்ஸ் நோட்டீஸில் வக்கீல் முன்னாடி வச்சு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இதை பார்த்துட்டு இருக்க நிலாவும் சோழனோட மனசுக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறது தெரியாமல் அவங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. இப்போ சோழனை நினச்சி கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதே நேரம் அங்கே கீழே இருக்க வக்கீலும் என்னம்மா அந்த பையன் கையெழுத்து போட்டான், இப்போ நீ கையெழுத்து போட்டால் முடிஞ்சதுமா, அவ்வளோதான் நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணி கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் கோர்ட்டில் ஒரு வாய்தா வரும், அதை மட்டும் வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் தனித்தனியாக நீங்கள் வாழலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டுட்டுங்க நிலாவுக்கு சைன் போடுறதுக்கே கை வரமாட்டான்து. ஏன்னா சோழன் சொன்ன வார்த்தையில் நிலா அப்படியே தடங்கி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க கையெழுத்து போடுவாங்களா, இந்த டிவோர்ஸ் ஃபார்ம் அவங்க ஃபில் பண்ணி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுவாங்களா, இல்லை சோழனுக்காக இந்த விஷயத்தை கைவிட்டுருவாங்களா அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ்.